10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். நம்ம இருக்கிற 8 சாப்டரில் நீங்கள் வந்து ஒரு 5-6 சாப்டர் பார்த்தாலே 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். 6 சாப்டர் பார்த்தாலே 9 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஒரே ஒரு கம்பல்சரி தவிர இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேரம் வந்துடும் சாப்டர் 4ல், அது ரொம்ப ஈஸியாக ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். அதேமாரி சாப்டர் உங்களுக்கு 7 and 8, அதுவும் முக்கியமாக 8 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான், கம்மியான எக்ஸசைஸ் தான் இருக்குது 7ம் 8ம். அதில் இருக்கிற 5 மார்க்ஸு ப்ளஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த சாப்டரே கவர் ஆகிடும் நீங்கள் எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் ஒர்க் பண்ணி பார்த்தாலே. அதனால் அந்த 7th 8th சாப்டர்லாம் நீங்கள் கொஸ்டினை மிஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பில்லை. சப்போஸ் உங்களுக்கு 7th சாப்டர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 8th சாப்டராவது கம்பல்சரி பார்த்துங்க. இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் 1.3, எக்ஸசைஸில் 1.1ல் 5, 6, 7, எக்ஸசைஸ் 1.2ல் 4, எக்ஸாம்பிள் 1.11, 15, 16, 18, எக்ஸசைஸ் 1.4ல் 2, 9, 10, 11, 12, எக்ஸாம்பிள் 1.23, 1.24, எக்ஸசைஸ் 1.5ல் 8. நீங்கள் இதில் இந்த 2 மார்க்ஸு இதெல்லாமே 5 மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். இதுக்கிட்ட இந்த இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே கவர் ஆகிடும், எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் போட்டு பார்த்த மாதிரி ஆகிடும். ஈஸியாக இதுலேருந்து 2 5 மார்க் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சாப்டர்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஜூன்லேயே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாப்டரை ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. அதனால் இதில் ஒன்றும் ரொம்ப பெரிய டஃப்லாம் கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு சாப்டரு. செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். இதிலே சப்போஸ் 2 5 மார்க் வந்தால் கூட, இல்லை சப்போஸ் இதிலிருந்தே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்தால் கூட நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சாப்டர் 3லேயும் உங்களுக்கு நிறையா எக்ஸசைஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் கொஸ்டினாவது பார்த்துங்க. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஒரு சில எக்ஸசைஸ்லாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே ஈஸியாக சாப்டர் 3யுமே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சாப்டர் 4ல் 3 தியரம் தான் இருக்குது. இதில் ஒரு கொஸ்டின் ஈஸியாக வந்துடும். சாப்டர் 5, இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சாப்டரை வந்து நல்லா பார்த்துங்க. இதில் கம்மியாக தான் இருக்குது எக்ஸசைஸு. உங்களுக்கு செகண்டு 3rd சாப்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக அந்த எக்ஸசைஸ் 5.4 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். எக்ஸசைஸ் 5.3யும் ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு இதுலேயுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 5ம் நல்லா பார்த்துங்க. சப்போஸ் எனக்கு 6th 7th சாப்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் சாப்டர் 5 வரைக்குமே நல்லா பாருங்கள். 6th சாப்டர்லையுமே எக்ஸசைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் ஒரு சம்மும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் இருந்தாலும் அது ஏற்கனவே நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் போதும். இதுக்கு மேலே இப்போ அந்த 6th சாப்டர்லாம் புதுசாலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. 7th சாப்டரும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஏற்கனவே நல்லா பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை இப்போ ஃபஸ்ட்லேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் 7th சாப்டர்லாம் இப்போக்காவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் 8th சாப்டர் பார்த்துங்க. 8th சாப்டர் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிங்கனாலே ஈஸியாக 9 5 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம் கம்பல்சரி தவிர.